ஆரோக்கியமாக வாழ முடியும். எதனால் ஏற்படுகிறது? குறுகிய இரத்த நாளங்கள். இதயத்தின் இரத்த நாளங்கள் குறுகி இருக்கும்போது குறைந்த அளவு இரத்தம்தான் இதயத்துக்குச் செல்கிறது. அதனால் இதயத்துக்கு குறைந்த ஆக்சிஜனே கிடைக்கிறது. கடினமான வேலைகளில் ஈடுபடும்போது அதிக இரத்தம் தேவைப்படுகிறது. குறுகிய நாளங்களால் ஈடு கொடுக்க முடிவதில்லை. இதனால் இதயத்துக்கு போதுமான ஆக்சிஜன் கிடைக்காமல் வலி ஏற்படுகிறது. இந்நிலை தொடருமானால் இரத்தம் குறைவான பகுதியின் திசுக்கள் இறக்க நேரிடும். வலியினால் ஓய்வெடுக்கும்போது அந்த அவகாசத்தில் இதயம் தன்னை சீர் செய்து கொள்கிறது. நெஞ்சு வலியை இதயம் நமக்குத் தரும் எச்சரிக்கை மணியாகக் கொள்ளலாம். அதிக இரத்த அழுத்தம், இரத்தச்சோகை, குளிர்ந்த சூழல், மதுப்பழக்கம், புகைப்பிடித்தல், உடற்பருமன், இரத்தத்தில் அதிக கொழுப்பு ஆகியவை நெஞ்சுவலி ஏற்படுத்தும் வாய்ப்பை அதிகரிக்கும். இன்றைய தலைமுறையை ஆட்டிப்படைக்கும் மோசமான நோயாக மாரடைப்பு இருக்கிறது. 30 வயதான ஆணும் 40 வயதான பெண்ணும் மிகச் சாதாரணமாக எதிர்கொள்ளும் நோயாக மாரடைப்பு விளங்குகிறது. இதிலிருந்து சுலபமாக தப்பிச் செல்வது எப்படி என்று பார்ப்போமா? உடற்பயிற்சி. நல்ல உடற்பயிற்சியானது ஆரோக்கியத்தின் நண்பன் என்றும், தொடர்ச்சியான உடற்பயிற்சி உடல் ஆரோக்கியத்தை பேணுவதில் முக்கிய பங்காற்றுகிறது என்பதையோ மறுக்க முடியாது. தொடர்ச்சியான உடற்பயிற்சியானது மாரடைப்பு மற்றும் பிற இதயம் தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து விலகியிருக்கச் செய்கிறது என ஆராய்ச்சிகள் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. டார்க் சாக்லேட். எரிச்சலூட்டாத தாதுக்களையுடைய கலவையான டார்க் சாக்லேட்கள் இரத்தக் குழாயின் நெகிழ்வுத்தன்மையை பராமரிப்பதிலும் இரத்தத்திலுள்ள கொழுப்பின் அளவை குறைக்கவும் செய்கின்றன. டார்க் சாக்லேட்கள் இரத்தத்தில் உள்ள செரோட்டின் அளவினை அதிகரிக்கவும், உடலை சிறு சிறு அதிர்ச்சிகளிலிருந்து எளிதில் மீட்டு கொண்டு வரவும் உதவியாக இருக்கின்றன. உறக்கம். இரவில் 7 மணி நேரத்திற்கும் குறைவாக உறங்குபவர்கள் மற்றவர்களை விட ஆபத்தான கட்டத்தில் இருப்பவர்களாவர். தொந்தரவில்லாத நீண்ட நேர தூக்கம் இரத்த அழுத்தம் மற்றும் கொழுப்பின் அளவை முறையாக பராமரிப்பதற்கு மிகவும் அவசியமான ஒன்றாகும். மீன் ஒமேகா 3 என்ற கொழுப்பு அமிலங்களை அதிகமாக சேமித்து வைத்திருக்கும் மீன்கள் இரத்தக் குழாய் செல்களின் வளர்ச்சியிலும் மற்றும் இரத்தத்தில் முறையான கொழுப்பின் அளவை பராமரிக்கவும் உதவுகின்றன. மேலும் மீன்கள் இரத்தக் குழாய் சவ்வுகளை குறைக்கவும் உதவுகின்றன. உப்பு நீர் மீன் வகைகளான ஹாலிபுட், காட் மற்றும் சால்மன் வகை மீன்களை வாரத்திற்கு 2 முறை உணவில் சேர்த்துக் கொள்வது இதய பராமரிப்பிற்கு மிகவும் ஏற்ற உணவுகளாகும். அதிக நார்ச்சத்துள்ள காலை உணவு. உடலில் குறைந்த அளவு கிளைசீமிக் உள்ள காலை நேரங்களில் அதிக நார்ச்சத்துடைய உணவுகளான ஓட்ஸ் சேர்த்துக் கொள்வது உடல் வலிமையை அதிகரிக்கும். அறிவியல் கூற்றுகளின்படி அதிக நார்ச்சத்துடைய பல்வகை தானிய உணவுகளை உண்பவர்கள் மற்றவர்களை விட 23% குறைந்த அளவே இதய நோய்களால் பாதிக்கப்படுகிறார்கள். ஆளி விதைகள். இதயத்தை பத்திரமாக பார்த்துக் கொள்வதில் ஆளி விதைகள் பெரும் பங்கு வகிக்கின்றன. நல்ல அளவிலான நார்ச்சத்தையும் உடலுக்கு தேவையான கொழுப்புகளையும் சேமித்து வைத்துள்ள இந்த விதைகளை அப்படியே சாப்பிடவும் முடியும் அல்லது எண்ணெயாகவும் மாற்றி உண்ண முடியும். பூண்டு. நல்ல காரமான வெள்ளை பூண்டு கொழுப்பினை குறைக்கும் அற்புத கருவியாகும். இது ஹார்மோன்களின் வேகத்தை அதிகரிப்பதுடன் அழுக்கான இரத்தத்தையும் சுத்தப்படுத்துகிறது. அதேபோல தினமும் 1 அல்லது 2 இலவங்கங்களை சேர்த்துக் கொள்வது இதயத்தை பலப்படுத்தும் வேலையை எளிதாக்கிவிடும். பருப்பு வகைகள். சாப்பிடும் உணவில் பருப்பு வகைகளை சேர்த்துக் கொள்வது இதயம் சம்பந்தமான நோய்களிலிருந்து வெகுவாக காப்பாற்றும். அதிலுள்ள அதிக நார்ச்சத்து மற்றும் பிற தாதுக்கள் இதயம் சிறப்பாக செயல்படத் தேவையான சத்துக்களை உடனுக்குடன் தருகின்றன. இஞ்சி. மாரடைப்பிற்கு ஒரு முக்கிய காரணமாக நெஞ்சு எரிச்சல் உள்ளது. இது போன்ற காலங்களில் எரிச்சலை குறைக்கக்கூடிய இஞ்சி போன்ற பொருட்களை சேர்த்துக் கொள்வது மாரடைப்பை தவிர்த்துவிடும். தண்ணீர். உடலுக்கு முறையான நீர் பராமரிப்பினை செய்து வந்தால் இரத்தத்தின் நீர்மத்தன்மையும் உள்ளடைப்புகளும் அவ்வப்போது சரி செய்யப்பட்டுவிடும். எனவே நாளொன்றுக்கு குறைந்தது 2-5 லிட்டர் தண்ணீரை குடித்து வருவது இரத்தத்தின் அமிலங்களை தள்ளும் சக்தியையும் மற்றும் கொலஸ்ட்ராலின் அளவை குறைக்கவும் உதவி செய்யும்.